இப்ப கல்வி வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு. ஒருவேளை மறுபடியும் அது மாநில பட்டியலுக்கு வந்தா அதுக்கான தீர்வு அமையும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல இது 42 அமெண்ட்மென்ட் 1976ல இருந்து இது வந்து பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போணுச்சு. அது வந்து பல விஷயங்களுக்கு வந்து நாங்களே டிசைட் பண்ணிக்குவோம். அதனால வந்து மாநில பட்டியலுக்கு வந்துவிட வேண்டும் அப்படின்னு சில மாநிலங்கள் அதை கோரிக்கை விடுக்கின்றன. அது அந்த காலகட்டத்தில் ஏன் கொண்டு செல்லப்பட்டது? இப்போ நீட்டு மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எட்டப்பட்டு விடும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு பொதுப்படையான சில விஷயங்களை எது எது பொதுப்பட்டியலில் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதில் இருக்கிற அதில் ஒரு 100 துறைகள் இருக்குது. நீங்கள் அந்த 100 துறைகளுக்கு மாநில அரசினுடைய பங்காக நிதி ஒதுக்குவது மட்டும் இல்லாமல் மத்திய அரசும் கொடுக்குது. அது கல்வியிலையும் இருக்குது, சுகாதாரத்திலையும் இருக்குது, மருத்துவத்தில் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்த ஃபண்டை வந்து நீங்கள் இப்போ வேணான்னு அர்த்தம். அப்போ வேணாம், எங்களுக்கு நாங்களே செலவு பண்ணிக்கிறோம். ஏற்கனவே கடலை தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க. 9 லட்சம் கோடி வந்து தாண்டி போயிட்டு இருக்குது. கல்விக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறது தான் மறுபடியும் ஈல்டு திருப்பி ஒரு மனித வளத்தினுடைய மேம்படுத்துறதுக்கு அதுக்கு தான் சரியாக இருக்கும். நீங்கள் இதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுக்குற காசு எந்த ஒரு மத்திய அரசு வந்தாலும் சரி, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு மாநிலம் வந்து அந்த அந்த அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய் இனங்களை செலவு செய்வது போல் அந்த ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்டு இப்போ பிரச்சனையாக தானே எங்கேருந்து துவங்கிச்சு? இந்த மையப்புள்ளி எங்கே துவங்கிச்சு? 2500 கோடி ரிலீஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும். தேசிய கல்விக் கொள்கை எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ஜெக்ஷனே வர மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் இவங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொழி குறித்த விஷயத்தை தான் முதன்மைப்படுத்துகிறாங்க.